ஓகே. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரீசெண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, CNN வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ CNNல ஒரு யூஸ் கேஸ் தான் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் பார்க்க போறோம். அதாவது சைஃபர் 10 டேட்டா செட்ட பத்தி. சைஃபர் அப்படின்னா, ஆக்சுவலா அந்த டேட்டா டேபிளோட பேர் இதுதான். டேட்டா செட்டோட பேரு. கனடியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் அப்படின்ட்டு ஒரு 10 கிளாஸஸை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த 10 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜும் என்னென்ன இருக்கு. ஃப்ராகு, ட்ரக்கு, லேபிள் 9ன்றது ட்ரக்கை டினோட் பண்ணுது. மொத்தம் 10 தான் இருக்கு guys. 0 to 9 வரையும் தான் லேபிள்ஸ் இருக்கு. லேபிள் 6ன்றது ஃப்ராகை டினோட் பண்ணுது. லேபிள் 9ன்றது ட்ரக்கு, 4ன்றது டீரு, 1ன்றது காரு, 2ன்றது பேர்டு, 7 அப்படின்றது ஹார்ஸை டினோட் பண்ணுது, 8ன்றது ஷிப்பு, 3ன்றது கேட்டை டினோட் பண்ணுது. சரியா? ஒரு 10 இமேஜை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதான் சைஃபர் 10 அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இங்க இம்போர்ட் வார்னிங்னு கொடுத்துருக்காங்க? இம்போர்ட் வார்னிங் எது கொடுத்துருக்காங்க இங்க? வார்னிங்ஸ் ஏதாவது அது கன்சிடர் பண்ணாது, இக்னோர் பண்ணிடும். இக்னோர் பண்ணிடும். நம்பை பாண்டாஸ் எதுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இங்க? NumPy mathematical operation, Panda is analyzing and exploring. ஓகே. மேட்லாட்லிப் ஏன் யூஸ் பண்ணுது? ஓகே ஓகே. அண்ட் டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா சைஃபர் 10 அண்ட் டெரஸ்ல டென்சார் ஃப்ளோவில் கெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். சீக்வென்ஷியல், லோட் மாடல், கன்வால்யூஷனல் 2D, மேக்ஸ் பூலிங் 2D, பிளாட்டன். இங்கே வந்து யாரெல்லாம் வர போகிறாங்கன்னா ட்ராப் அவுட்டு, பேட்ச் நார்மலைசேஷன். இது வந்து நீங்கள் தியரட்டிக்கலாக பார்த்துருப்பீங்க, இப்போ கோடிங்கில் பார்ப்பீங்க. ட்ராப் அவுட் லேயர், பேட்ச் நார்மலைசேஷன். மெட்ரிக்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சேம் அதே தான். எக்ஸ்டெயின் ஒயிட் ட்ரெயின், எக்ஸ்டெஸ்ட் ஒயிட் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், அவங்க லோட் ஆகிற டேட்டா செட் வந்து அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சுதை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எக்ஸ் ஷேப்னா இப்போ இதில் என்ன அனலைஸ் பண்ணுறீங்க கைஸ்? ப்ரீவியஸாக ஒரு டேபிள் வரைஞ்சி காமிச்சல்ல, எக்ஸ்டெயின் ஒயிட் ட்ரெயின், அதே மாதிரி தான் இதுவும். எக்ஸோட ஷேப் என்னது, இதில் என்ன அனலைஸ் பண்ணுறீங்க? 50,000 samples. Height width வந்து 34 channel. Okay. And train y-ல என்ன அனலைஸ் பண்றீங்க? 50,000 samples வந்து ட்ரெயினிங்க்கு போயிருக்கு. ஆஹா, இல்ல. 50,000 rows 1 column அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்படிதானே இருந்தது. ஓகே, ஆமாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா, நீங்க வந்து இப்போ பர்சன்டேஜ்ல பார்க்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ரைனிங் போயிருக்கு, டெஸ்டிங் போயிருக்குன்ட்டு. அப்போ என்ன பண்றேன், அப்போ வந்து 50,000 டிவைடட் பை 60,000 தான் என்னோட பர்சன்டேஜ் கைஸ். இன்டூ 100ஆல பண்ணா, இப்போ 10th வந்து 500 மார்க் எடுக்கிறீங்க, 500க்கு 500. ஸோ அது பர்சன்டேஜ்னா என்ன பண்ணுவீங்க, 500 டிவைடட் பை 500 இன்டூ 100 தானே கொடுப்பீங்க. பர்சன்டேஜ் கிடைக்குமா? அதே மாதிரி 50,000 டிவைடட் பை 60,000 இன்டூ 100 அப்படின்ட்டு அதை தான் இங்கே எழுதியிருக்கா. ட்ரெயின் எக்ஸ் சேஃப் 0னா 0th இண்டெக்ஸ்ல யார் இருக்கா? 50,000. இப்போ டெஸ்ட் எக்ஸ்ல ஷேப் 0ல யார் இருக்கா? 10,000. 50,000 10,000 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 60,000. 50,000 டிவைடட் பை 60,000 இன்டூ 100 கொடுத்துருக்காங்க. இதுல ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வரும். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சா கைஸ்? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, அனலைஸ் த லேபிள். ஸோ இப்போ வந்து யூனிக்கா எவ்வளோ இருக்கு, அதாவது ட்ரெயின் ஒயில எவ்வளோ யூனிக்கா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதோட லென்த் வந்து நீங்க வந்து எடுக்கிறீங்க. லென்த் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா வந்துருது யார் யாருன்ட்டு. அப்போ வந்து 0 to 9 வரையும் இருக்காங்க. அதோட லேபிளோட டோட்டல் வந்து நீங்க என்னன்னு கொடுத்துருக்கீங்க. லேபிள்ஸ் அப்படின்றது வந்து யூனிக்கா எவ்வளோ இருக்கு அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அண்ட் நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் வந்து லென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை லேபிள்ஸ் இருக்கு? 10 லேபிள்ஸ் தான் இருக்கு. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சரியா? இப்போ நீங்கள் அதை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து நான் டோட்டல் வந்து எத்தனை கொடுத்துருக்கேன், எனக்கு 10 இமேஜ் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஃபிகர் சைஸ் வந்து என்னது
ஹைட்டு வித்து வந்து என்னது 15. ஓகேவா? ஸோ இப்போ ரேஞ்ச் வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்கு. 10 அப்படின்னா எப்படி எடுத்துக்கும்? 0லேருந்து 9 வரையும் எடுத்துக்கும். சரியா? சப்ளாட்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நான் சிபானில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பாக்ஸ் பிளாட்டில். சப்ளாட் அப்படின்றது வந்து இப்போ டைரி மில்க் சாக்லேட்னா எத்தனை சப்ளாட் இருக்கும்? 5 rupeesனா 4 சப்ளாட் இருக்கும். இங்கே சப்ளாட்டோட ரேஞ்ச் வந்து என்ன, 1லேருந்து 10 வரை. கரெக்டா? 1லேருந்து 10 பாக்ஸஸ் இருக்கும். புரியுதா கைஸ்? 1ன்றது ரோ. ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை காலம் இருக்கும்? 10 காலம்ஸ் இருக்கும். இங்க எண்ணி பார்த்தீங்கன்னா 10 காலம்ஸ், 10 பாக்ஸஸ் வைக்கலாம். ஒரு பொசிஷன், இது வந்து பொசிஷன். ஃபர்ஸ்ட் 0 ஆட் ஆகும். 0 + 1னா ஃபர்ஸ்ட் பொசிஷன், தென் அடுத்ததுன்னா செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த்து, அப்படியே 10 பொசிஷன் வரையும் பிரிண்ட் ஆகும். ஸோ 1 by 1 ஃபர்ஸ்ட் வந்து ஐக்கு பதிலாக யார் இருப்பா? 0 இருப்பா. 0th இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? ஃப்ராக் இருக்காங்க. அண்ட் ட்ரெயின் ஒய்ல 0ல யார் இருக்கா? லேபிள் 6 இருக்காங்க. ஸோ வந்து என்ன ஆகும்? எல்லாமே அட் அ டைம் வந்து பிரிண்ட் ஆகும் ஃபார்மேட்டில். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 20ன்னு கொடுத்து 20 இமேஜ் கூட பார்த்துக்கலாம். 10ன்னு கொடுத்து 10 இமேஜ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆகிடும், உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ் உங்களுக்கு? ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி என்ன பண்றீங்க? ரீஷேப் பண்றீங்க. சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ இப்போ ரீஷேப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட சைஸ் வந்து எப்படி தான் இருக்கு? சேமா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ 50,000 சாம்பிள்ஸ், 10,000 சாம்பிள்ஸ் அண்ட் வந்து என்னது 30 to 32 ஹைட் அண்ட் வித் கலர் சேனல் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? ஷோ ஆகுது. புரியுதா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதான் மாடல் பில்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது HSL வந்து அந்த டைகரோட இதுக்கு தான் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கு பார்க்கறக்கு. சீக்வென்ஷியல் யூஸ் பண்றீங்க அண்ட் பேட்ச் நார்மலைசேஷன் யூஸ் பண்றீங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். பேட்ச் நார்மலைசேஷன் என்ன? உங்க மாடல் வந்து ட்ரெயின் ஆக போகும்போது எதுவுமே வந்து வெளியே போகாது, நாய்ஸஸ்ல எதுவுமே வெளியே போகாது, எல்லாமே வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு ட்ரெயின் ஆகும், ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றாங்க. 30 to 32 ஹைட் அண்ட் வித் கலர் சேனல் அண்ட் டைகர் இமேஜ் மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை? 32 ஃபில்டர்ஸ். கர்னல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ். ஆக்டிவேஷன் வந்து என்னது? ரெடு அண்ட் இன்புட் ஷேப் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. பூலிங் லேயர் சைஸ் வந்து என்னது? 2D. அதனால 2x2 மேட்ரிக்ஸ்க்கு 2ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது ஃபில்டர்ஸ் வந்து எத்தனையா பிரிக்கிறாங்க? 32 ஃபில்டர்ஸ் எத்தனையா பிரிக்கிறாங்க? 64 ஃபில்டர்ஸாக பிரிக்கிறாங்க. அதோட சைஸு 3x3 மேட்ரிக்ஸ் தான். தென் அதோட பேடிங் வந்து எனக்கு சேம்னு கொடுத்துருக்காங்க. பேடிங் சேம்னா என்ன அர்த்தம்? டைகரோட இமேஜ் அப்படின்னா அதோட பேடிங்கையும் சேர்த்து எடுத்துக்கும். ஓகேவா? ஆக்டிவேஷன் வந்து ரெடி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அகைன் வந்து என்னது? பூலிங் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஃப்ளாட்டன் 1D கன்வெர்ட் ஆகுது. எல்லாத்தையும் வந்து 64 டென்ஸில் கனெக்ட் பண்ணுறாங்க அண்ட் 10 டென்ஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது தெளிவாக பாருங்க. எல்லாத்துலையும் இது ரெப்பீட்டடாக வரும். டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் இருக்கா? இல்லைங்க சார். ஓகே. இது நான் சும்மா வரைஞ்ச டேபிள் தான், இது நீடட் இல்லை. இது ஆக்சுவலாக ஃபார்முலா படி தான் கால்குலேட் ஆகி வரும். நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்பைலுக்கு வந்து ஆடாம் ஆப்டிமைசரும் ஸ்பாஸ்டாஸ் என்ட்ரோபி வந்து யூஸ் பண்ணுறீங்க. கேட்டகரிக் என்ட்ரோபி அண்ட் அக்யூரசி சம்மரி பண்ணுது. எப்படி அனலைஸ் பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து இந்த பாண்டாஸில் படிச்சிருப்போம். நான் சொல்லியிருப்பேன் நன் அப்படின்னா உங்களுக்கு எல்லா காலமும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நன் அப்படின்னா எல்லா இமேஜும் அர்த்தம். எல்லா இமேஜுமே வந்து எப்படி இருக்குது? 32 ஹைட் அண்ட் வித்ல வந்து கலர் சேனல் வந்து என்னது? 3. எல்லா இமேஜும் ஒரே ஷேப்ல தான் இருக்கும். புரியுதா? இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, டைகர் இமேஜ்ல இப்போ கன்வாலிஷனல் லேயர்ல ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுது? நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஹைட் அண்ட் வித் வந்து 30. ஃபில்டர் வந்து எத்தனை ஃபில்டர் இருக்கு? 32 ஃபில்டர்ஸ் இருக்கு. பூலிங் லேயர்னா சைஸை ரெடியூஸ் பண்றது. இது அப்படியே ரெடியூஸ் பண்ணியிருக்கா? ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ரெடியூஸ் பண்ணுவான். டிவைட் பண்ணாது, ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுவான். புரிஞ்சுதா? ஸோ ஃபார்முலாவை தான் இங்கே கொடுத்துருப்பேன். எப்படி வந்து நம்மளுக்கு 30 கிடைச்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் இது. ஸோ இதில் இருக்க டவுட் இருக்கா? தென் அந்த 15 ஹைட் அண்ட் வித் 15 நான் எத்தனையா பிரிச்சிருக்கேன்? 64 ஃபில்டர்ஸாக பிரிச்சிருக்கேன். 32 எத்தனையா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்? 64 வந்து நான் எடுத்திருக்கேன். அப்போ இதை வந்து நான் 64 நான் வந்து என்ன பண்ணுறேன்? சைஸை ரெடியூஸ் பண்ணுறேன். ஹைட் அண்ட் வித் வந்து சைஸ் ரெடியூஸ் ஆயிருக்கா? சைஸ் ரெடியூஸ் ஆயிருக்கா? சாரி, ஆமா ஆமா. ஏன்னா அதுதானே நீங்க சைஸ் ரெடியூஸ் பண்றீங்க. இப்போ ஃபிளாட்டன் லேயர்ல அந்த மூணையுமே மல்டிப்ளை பண்ணணும். 7 × 7 × 64 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3136 வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ஃபிளாட்டன் லேயர் ஷோ ஆகும். சரியா?
அதே மாதிரி அந்த 3000 இதுவுமே எதில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா 16 4 டென்ஸில் கனெக்ட் ஆகுது. அந்த 64 டென்ஸும் எதில் கனெக்ட் ஆகுது, 10 இதில் கனெக்ட் ஆகுதா, 10 லேயர்ஸில் நியூரான்ஸு. ஸோ மொத்த டோட்டல் அவுட்புட் உங்களுக்கு எத்தனை வரும், 10 வரும். அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேராமீட்டர்ஸ், ட்ரெயினபிள் பேராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதா. இஸ் டோட்டல் பேராமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, ட்ரெயினபிள் எவ்வளோ இருக்குது, நான் ட்ரெயினபிள் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகுதா. இப்போ உங்கள் மாடலை ட்ரெயின் பண்ண போகிறீங்க, ஃபிட் பண்ணி எக்ஸ்ட்ரைன் ஒயிட் ட்ரெயின் கொடுத்துட்டு இபாக்ஸ் வந்து 50 கொடுத்துருக்கேன். ஸோ வேலிடேஷன் வந்து எக்ஸ்டெஸ்ட் ஒயிட் டெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இனிஷியல் இபாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்போது வந்து 15th இதில் பாருங்களேன் அக்யூரசி எவ்வளோ இருக்குது, 93 இருக்குது. வேலிடேஷன் அக்யூரசி எவ்வளோ இருக்குது, 70 இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்குது, 54. அண்ட் வேலிடேஷன் அக்யூரசி எவ்வளோ, 64 இருக்குது. கரெக்டா? எஸ், கரெக்டா. தென் இப்போ நீங்கள் இதை வச்சு ஒரு கிராஃப் வரைய போகிறீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கிராஃப் வரைய போகிறீங்க. ஸோ இந்த கிராஃப் எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மொத்தம் 15 இபாக்ஸ் இருக்குது. மொத்தம் எவ்வளோ இருக்குது, 15 இபாக்ஸ் இருக்குது. இதோட ரேஞ்ச் வந்து நான் 1லேருந்து இபாக்ஸ் வந்து +1ன்னு கொடுக்குறேன். அப்போனா 16 அர்த்தம். 1லேருந்து 16 வரும் இல்லையா. 1 2 3 4 5 வந்து 15 வரையும் ஆர்டராக வரும். சரியா? இப்போ மாடல் 1ஓட ஹிஸ்ட்ரி வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா, ஹிஸ்ட்ரி கைஸ் எக்ஸாக்டாக இதில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம டைப் பண்ணணும். எல்லாமே லோவர் கேஸில் இருக்க எக்ஸாக்டாக தான் கொடுக்கணும். அக்யூரசி, வேல் அக்யூரசி, வேல்னா வேலிடேட் அக்யூரசி, வேலிடேட் லாஸு, தென் வந்து எனக்கு லாஸு, இதெல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி இது வந்து கிடைக்கும். நீங்கள் ரன் பண்ணுங்க. நான் ரன் பண்ணலை. ஏன் அப்படின்னா இது ட்ரெயின் ஆகிறதுக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்கும். சரியா? ஸோ ஒரு ½ எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அந்த இபாக்ஸை வச்சு இப்போ லாஸ் கிடைச்சாச்சு எனக்கு. லாஸ் ட்ரெயின், லாஸ் வேலிடிட்டி, அக்யூரசியோட ட்ரைனிங், அக்யூரசியோட வேலிடிட்டி கிடைச்சாச்சு. இப்போ நான் இதெல்லாம் இதில் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கிராஃப் வரைகிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்கள் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா. இதில் ட்ரைனிங் லாஸு, வேலிடேஷன் லாஸ் ப்ளூ கலர்ல இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாமா, ஆகக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம இன்னும் அப்டேட் பண்ணணும். தென் வந்து அக்யூரசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலிடேஷன் அக்யூரசி, ட்ரைனிங் அக்யூரசி இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஆனால் வேலிடேஷன் அக்யூரசி வந்து எப்படி இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இன்னும் அப்டேட் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ அடிஷ்னலாக நம்ம யாரை சேர்த்துருக்கோம், அகெயின் ஒரு கன்வால்யூஷனல் அண்ட் பூலிங் லேயர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து இன்னொரு டென்ஸ் லேயர் வந்து ஒரு 2 இதை ஆக்டிவேட் கொடுத்துருக்கோம். சேம் அதே ப்ராசஸ் தான் திருப்பியும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் பாருங்களேன் உங்களோட அவுட்புட் வந்து பாருங்களேன். ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குது, வேலிடேஷன் அக்யூரசியும் ட்ரைனிங் லாஸும் எப்படி இருக்குது உங்களுக்கு, கம்மியா இருக்கு. லாஸ்ல டிக்ரீஸ் ஆயிருச்சு, வேலிடேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அகைன் நான் இன்னொன்று யூஸ் பண்ணுறேன், பேட்ச் நார்மலைசேஷன்லாம் யூஸ் பண்ணுறேன். சரியா? பேட்ச் நார்மலைசேஷன் யூஸ் பண்ண போது உங்கள் மாடல் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ட்ரெயின் பண்ண போகுது. தென் ட்ராப் அவுட் லேயர் அப்படின்னா ரேண்டமாக 30% ஒரு உங்கள் மாடல் வந்து ட்ரெயின் ஆக போகுது. ரேண்டமாக 30% வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடும், ட்ராப் பண்ணிடும். சரியா? சேம் அதே தான் நீங்கள் அந்த டைகர் இமேஜில் அப்ளை பண்ணி பாருங்கள். கன்வல்யூஷனல் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதும், பேட்ச் நார்மலைசேஷன், மாடல் ஸ்டேபிளாக வச்சுக்கிறதும், கூலிங் லேயர் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதோ, ட்ராப் அவுட் லேயர் வந்து என்ன பண்ணும், சைஸு இது ட்ரெயின் பண்ண போது என்ன பண்ணும், நாய்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும், தேவையில்லாததை ரிமூவ் பண்ணும். சரியா? ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ராப் அவுட் வந்து 15%, அண்ட் இன்னொரு இது வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆக்டிவேஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாஃப்ட் மேக் வந்து ரெலோ அப்படின்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போ இதோட அவுட்புட்டை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ ஒரு இதுக்கு எனக்கு 60 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. அப்போனா ஒரு இதுக்கு 1 நிமிஷம் எடுத்திருக்கு எனக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கு. பார்த்துக்கோங்க. ஓகேவா கைஸ்? இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் 3த்துக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். புரியுதா? அப்போ இதில் பெட்டரான மாடல் யாரு, மாடல் 3 தான் பெட்டரு. ஸோ அதை தான் நான் வந்து சேவ் பண்ணுறேன். எப்படி சேவ் பண்ணுறேன்னா கெர்ரஸாக சேவ் பண்ணுறேன். ஒருக்கா நீங்கள் ட்ரெயின் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு டைம் ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெயிட்ஸும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், சேவ் ஆயிரும். என்னென்ன வெயிட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுவும் சேவ் ஆகும். நீங்கள் லோட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம் லோட் கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ 10 கிளாஸ்னால் யார் யாரெல்லாம் இருக்கா, ஏரோப்ளேனு, ஆட்டோமொபைலு, பேர்டு, கேட்டு, டாக், ஃப்ராகு. ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுது இருக்குது. இது எல்லாமே எங்களோட லேபிள்ஸு. இப்போ வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. எனக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு. ஓகேவா? நல்லாவே ட்ரெயின் ஆயிடுச்சு. அக்யூரசி வேணால் பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது. அக்யூரசி 86 தான் இருக்குது.
ஸோ நான் கேட்குறேன் 17 வந்து என்ன இமேஜ் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு வந்து ஹார்ஸோட இமேஜ் வந்து காமிக்குது. இது வந்து ஹார்ஸ் தான் அப்படின்ட்டு வந்து எனக்கு என்ன பண்ணும், லேபிள் 7ன்னு ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகேவா? எப்படின்னா, ஸோ ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, டெஸ்ட் இமேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஒய் ப்ரிடிக்ட் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒய் ப்ரிடிக்ட்குள்ளே யார் இருக்கா கைஸ்? இந்த ஒய் ப்ரிடிக்ட்குள்ளே யார் இருக்கா? சாஃப்ட் மேக் ஒய் ப்ரிடிக்ட்குள்ளே யார் இருக்கா? இதில் ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9ன்னு தான் இருக்கும். 9 அப்படின்றது 7th இண்டெக்ஸ், அதாவது ஹார்ஸோட இண்டெக்ஸ். ஓகேவா? அப்போ இந்த லேபிள் வந்து ஸோ இந்த லேபிள் வந்து ஒருத்தராக வருவாங்க. ஒய் ப்ரிடிக்டில் யார் இருக்கா, இந்த மாதிரி ஒருத்தராக வருவாங்க. ஸோ அப்போ வந்து செக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சைஸ் வந்து ஈக்குவல் டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ லேபிள் வந்து 7, இது வந்து ஹார்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதுல இருக்க டவுட்ஸ் இருக்கா? ஓகே கைஸ், இன்னைக்கு இதோட போதும், நம்ம அதிகமா இது பண்ண வேண்டாம். ஸோ இந்த கோடிங்ஸை வந்து ப்ராப்பரா முடிங்க. நோட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு, சரியா? ஸோ இதை வந்து ப்ராப்பரா இப்போ உங்களால இந்த சம்மரிலாம் அனலைஸ் பண்ண முடியுதுல்ல? எஸ் கைஸ், இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியணும், எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியணும். ஸோ நீங்கள் 1 by 1 லைனாக சீக்வன்ஷியலாக தான் லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இது இப்படியே வந்து ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரியா? ஓகே.